மிளகா பறிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ மிளகா வந்திருக்குன்னு. எப்படி ஒரு 1/2 கிலோ மேலே இருக்கும். இப்போ வந்து வெண்டைக்காய் சரி முள்ளங்கியும் ரேடிஷ் இதை அப்படியே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணாலே நல்லாயிருக்கும். ரொம்ப வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகேஸ்வரிஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஆஸ்திரேலியா. இன்னைக்கு நான் வந்து முள்ளங்கி வச்சு ஒரு ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் நேற்று கார்டனில் முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த ஹார்வெஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற கார்டனிங் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ரெசிபி வந்து இன்னைக்கு 2 ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். முள்ளங்கி வச்சு ஒரு சட்னியும், முள்ளங்கி வச்சு ஒரு சப்பாத்தி ஸ்டஃப்ட் பண்ணி மூலி பரோட்டா நீங்கள் செய்வாங்கல்ல, நார்த் இந்தியன் செய்வாங்கல்ல, அந்த பரோட்டா. அது நான் உங்க கூட இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். சட்னி நான் என்னோட வெர்ஷனில் ரொம்ப ரொம்ப காரமாக ஒரு சட்னி செய்ய போகிறேன். நீங்கள் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெசிபி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஹார்வெஸ்டிங் வேண்டாம், வெறும் ரெசிபி மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணி ரெசிபிக்குள்ளே போயிருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு வந்துடுற வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகாலேருந்து ஆரம்பிக்கலாம். நிறைய மிளகா வந்து பழுத்துருச்சு பாருங்க. இதில் சைஸ் வந்து இந்த சைஸ் தான் வளரும். நான் கூட நல்லா பெருசு பெருசாக வரும்னு நினச்சேன். இந்த மிளகா வெரைட்டி பாருங்கள், இன்னும் குட்டி குட்டியாகவே அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி மிளகா வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மற்ற வெரைட்டிஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பறிச்சிடலாம். யார் யாரெல்லாம் பழுத்த மிளகால ரெசிபி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வந்து நான்வெஜ்ஜில் பழுத்த மிளகாய் யூஸ் பண்ணி ரெசிபி செய்வாங்க. ஊறுகாய் செய்வாங்க. பண்டு மிர்ச்சி பிக்கிள் வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். பழுத்த மிளகால செய்கிற ஒரு ஊறுகாய். எனக்கு அவ்வளோவா ஃபேவரட் இல்லை அது. பட்டு ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேமஸும் கூட. பாருங்கள், சும்மா புடுங்கினாலே இந்த பச்சை மிளகா பறிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அப்படியே தண்டோடு வந்துடுது. நான் வந்து இன்றைக்கி பழுத்தது மட்டும் மெயினாக பறிக்கிறேன். ஒரு சில அதுவாகவே இந்த பறிக்கும்போது பாருங்கள் காம்போடு வந்துடுது. அதை மட்டும் பச்சை மிளகாவை பறிச்சிருக்கிறேன். மற்றபடி எல்லாமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு பழுத்தது மட்டும் பறிச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால ரெகுலராக வந்து பறிக்க கூட முடியல காய்கறியை. எவ்வளோ டெண்டராக இருக்குது பாருங்களேன். சும்மா மேலே கை வச்சாலும் எல்லாமே பிடுங்கிட்டு வந்துடுது. இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். பார்க்கத்தான் குட்டியாக இருக்குது, ஆனால் செம்ம காரமாக இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ மிளகா வந்துடுச்சுன்னு. இங்கே வந்து இந்த மாதிரி பஜ்ஜி மிளகான்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு இந்த மிளகா வாங்கும்போது. ஆனால் வந்து இது பஜ்ஜி மிளகா மாதிரி நீட்டாக வர மாட்டேங்குது. வெறும் குண்டு குண்டாக வருதே தவிர, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குண்டு குண்டாக வருது. இந்த மிளகா பேர் என்னன்னு தெரியல. ஒரு வேளை இந்த புல்லட் மிளகான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெரைட்டியான்னு தெரியல. காரமும் ஒன்றும் பெருசாக இல்லை. கொஞ்சம் வந்து நம்ம கேப்சிகம்மோட தங்கச்சி வெர்ஷன் மாதிரி இருக்குது. மிளகா பறிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ மிளகா வந்திருக்குன்னு. எப்படி ஒரு 1/2 கிலோ மேலே இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு. எல்லா வெரைட்டியும் மிக்ஸ் பண்ணி பறிச்சிருக்கேன். இவ்வளோ மிளகா வந்திருக்கு. இன்னும் ஒரு 4-5 செடி வச்சு விட்டுட்டா நம்ம வந்து கடையில் போய் மிளகாவே வாங்க தேவையில்லை. அப்படியே பறித்து இதை வந்து நான் வந்து காம்பு எடுத்துகிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ நம்ம அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். zucchini வந்து ஆல்மோஸ்ட் சீசன் முடிஞ்சிருச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் இருக்குது பாருங்கள். இது சட்னி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த zucchiniயில் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிற ரெசிபி.
எனக்கு ரொம்ப பிடிச்ச zucchini. இந்த வெரைட்டி அதுவும் சின்ன சின்னதாக இருக்கும் இது. எல்லாம் முடிஞ்சிச்சு சீசன். செடி பிடுங்கி போட வேண்டியதுதான். கடைசியாக ஒன்றே ஒன்று இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம எவ்வளோ கீரை பாருங்கள். இப்போ தான் நான் பறித்தேன் பாலக்கீரை, உங்களுக்கே தெரியும். திரும்பி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே அன்இவன் ஷேப்பில் வந்திருக்கு. கிட்ட கிட்ட போட்டதுனால கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக வளர்கிற ஒரே ஒரு காய் மெல்வண்டன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தான். வெரைட்டியாக ஷேப்பில் வந்துருக்கு. இந்த கீரை கூட சமைக்கலாம். பட் நான் வந்து வெறும் காய் மட்டும்தான் இப்போதைக்கு ஏன்னா இதில் வந்து பூச்சி அடிச்சிருச்சு ஃபுல்லாக, இலை ஃபுல்லாக. அதனால நான் வெறும் முள்ளங்கி மட்டும் எடுத்துக்க போகிறேன். கடையில் கிடைக்கலாம் ஒரே ஒரு குட்டி ரவுண்டு தான் இருக்கும். இந்த ரவுண்டுக்கு கீழே இன்னொரு ரவுண்டு வளர்ந்துட்டுருக்கு. இந்த கீரையை நம்ம அப்படியே காம்போஸ்டாக போட்டுடலாம். பூச்சி அடிக்காமல் இருந்திருந்தா நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பூச்சி அடித்ததுனால நம்மளால கீரை யூஸ் பண்ண முடியாது. நிறைய வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்க, பூச்சி பாருங்க, தெரியுதா? பூச்சி பாரு, இங்கே பாரு, எல்லாமே பூச்சி தான். பயங்கரமாக பூச்சி வந்துருச்சு. இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆனால் இப்படி தான் ஆகும். வின்டர் வந்தாலே இந்த ஸ்னெயில் பிரச்சனை, அப்புறம் இந்த பூச்சி பிரச்சனை எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. இதெல்லாம் வந்து நம்ம கார்டனை நாஸ்தி பண்ணிட்டு போயிடும். பறிச்சுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் போதும், நமக்கு பாதி போதும். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் வளரும். அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது மட்டும் பறிச்சுட்டு சின்னதாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் அப்படியே விட்டு வைக்கலாம். இப்போதைக்கு இது போதும். எவ்வளோ முள்ளங்கி பறிச்சிருக்கேன். இது எப்படியும் ஒரு 2 கிலோக்கு மேலே இருக்கும். இப்போ வந்து வெண்டைக்காய், சரி, முள்ளங்கியும் ரேடிஷ் பிங்க் கலர் முள்ளங்கியும் பச்சை மிளகாய் zucchini பறிச்சாச்சு. இன்னும் கீரை இருக்குது. கீரையும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட நம்ம இன்னைக்கு சமையலுக்கு சாம்பார், முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி சப்பாத்தி, என்னென்னமோ வெரைட்டிஸ் பண்ணலாம். பச்சை மிளகாய் நிறைய சேர்ந்துச்சு. இதையும் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு zucchini இருக்குது, அதை வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல் மீல்ஸே நம்ம கார்டன்லேருந்து எடுத்து பண்ணிடலாம். கீரையும் இருக்குது. கீரை குழம்பு, கீரை பொரியல், எது வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ரெசிபி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். மிளகால எல்லா காம்பை எடுத்துட்டேன். காம்பெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மிளகா இருக்குது. இது எப்படி நமக்கு ஒரு மாதத்துக்கிட்ட வரும். சட்னி செஞ்சால் சீக்கிரம் காலி ஆகும், இல்லைன்னா வந்து 2 மாதம் கூட வரும் நமக்கு. ஸோ ஒரு தடவை பறிச்சிருக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மிளகா வந்திருக்குன்னு. இது வந்து மிக்ஸ்டு காரம்
இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காரம். இது எல்லாமே நல்லா காரமாக இருக்கும். அந்த பெரிய பெரிய மிளகா மட்டும்தான் கொஞ்சம் காரம் கம்மி. மீதி எல்லாமே நல்லா காரம் உரைக்கும் இது. ஸோ மிளகா எடுத்து வச்சுருவோம். அடுத்து வந்து முள்ளங்கி எல்லாம் கழுவிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க முள்ளங்கி. அதுவும் இந்த பிங்க் முள்ளங்கி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார்லாம் செய்யும்போதுங்க பாருங்க. மேலே தோல் மட்டும்தான் பிங்க் கலரில் இருக்கும். உள்ளே வந்து வெள்ளையாக தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் முள்ளங்கியை விட இந்த முள்ளங்கி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வளர்ந்துரும். நான் ஆக்சுவலாக பாதி பாக்கெட் தான் போட்டிருந்தேன். இன்னும் பாதி பாக்கெட் அப்படி இருக்குது. உள்ள விதை இருக்குது. ஸோ இப்போ இதை பறிச்சிட்டேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்குது. இப்போ மறுபடியும் இதை போட்டு விட்டுட்டோம்னா நமக்கு கண்டினியூஸாக நம்ம கார்டனில் முள்ளங்கி இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து $2 தான். முள்ளங்கி விதை கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும். ஈஸியாக வளர்ந்துடும். விதை பார்க்குறதுக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் இது. ஸோ இது கண்டிப்பாக உங்கள் கார்டனில் இருக்க வேண்டிய மஸ்ட் வெஜிடபிள். ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு செடி எதுவும் போட்டாலும் வளரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு தாராளமாக சீக்கிரமாக வளர்ந்துடும். நாங்கள் ஹார்வெஸ்டிங் பார்த்துட்டிங்களா? முள்ளங்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரும் மெல்பர்னில். சம்மராக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி, ஈஸியாக வளரக்கூடிய ஒரு வெஜிடபிள்னு பார்த்தா வந்து முள்ளங்கி. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வளரும், நல்லா ஹெல்த்தியாகவும் வளரும். கீரை வச்சியும் நிறைய ரெசிபி செய்யலாம். என்னோட கீரையில் வந்து பூச்சி அடிச்சிருச்சு. அந்த புழு கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பெருசு பெருசாக, அதுவே இன்னும் பயங்கர ஹெல்த்தியாக இருக்குது அந்த பூச்சி. ஸோ அந்த இலைய வச்சு கூட பொரியல் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரெட் முள்ளங்கி இலையில செய்கிற பொரியல். இன்னைக்கு வந்து சட்னி ரெசிபி தான் நான் காட்ட போகிறேன். நான் வந்து ரொம்ப காரமாக ஒரு வெர்ஷனில் நான் செய்கிறேன். ஏன்னா ஸ்பைசியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு எனக்கு மட்டும்தான் அந்த இவ்வளோ காரமாக நான் சாப்பிடுவேன். மற்றவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாக அப்படியே ஸ்பைசியாக கொஞ்சம் ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தனால தான் நான் இவ்வளோ மிளகா சேர்த்துருக்கேன். நான் சேர்த்தது 20 மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 7, 8 மிளகா சேர்த்தாலே போதும். ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் நம்ம செய்கிறோம். அதனால இந்த ஒரு 7 to 8 கிரீன் சில்லிஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம செடியிலேருந்து தோட்டத்துலேருந்து பறித்த முள்ளங்கி ஒரு 3 பீஸ் வச்சுருக்கேன். நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது. ஒரே ஒரு பீஸ் zucchini தான் கிடச்சிது, லாஸ்ட் பீஸ். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சட்னி செய்ய போகிறோம். இதில் நீங்கள் zucchini, இதில் 2-3 வெரைட்டி zucchini இருக்குது. எல்லா zucchiniலுமே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு மாதிரி பிஸ்தா கலரில் ஒரு க்ரீன் கலர் குட்டி குட்டியாக ஒரு zucchini கிடைக்கும். அதில் சட்னி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அடுத்து கொத்தமல்லி, புதினா 2மே எடுக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு வெறும் கொத்தமல்லி தான் இருக்குது. அதனால இதை மட்டும் நான் சேர்க்கிறேன். ஒரு 2 கட்டு கொத்தமல்லி. பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிடுவேன். அதனால நான் ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வந்து இந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துருக்குறேன். அதில் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சேன். அந்த பாத்திரத்தில் தான் திரும்ப செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள். இது வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் இதில் கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு எது வேணால் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து ஏதாவது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த திக்னஸ் கிடைக்கிறதுக்கு, அந்த பைண்டிங்க்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து பருப்பு சேர்க்குறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதில் உங்களுக்கு எந்த பருப்பு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்து, இதில் துவரம் பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்னைக்கு இது 2 தான் எடுத்திருக்கேன். ஆரம்பிச்சிடலாமா? பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக தான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த சட்னிக்கு நிறைய எண்ணெய்லாம் தேவையில்ல. கருப்பு உளுந்து, கொள்ளு, இது 2 முதல்ல நல்ல கோல்டன் கலரில் வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இந்த சட்னி தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். துவையல் மாதிரி இருக்கும். புளி சாதத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். என்னோட பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து ஒரு ஒயிட் ரைஸை சுட சுட பாஸ்மதி ரைஸ் போட்டு அதில் இந்த சட்னியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிரதமாக இருக்கும். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய வெஜிடபிள் மாற்றி மாற்றி சேர்க்கலாம். கத்திரிக்காய் சேர்க்கலாம். கத்திரிக்காய்லையும் இது சூப்பராக இருக்கும் இந்த சட்னி.
ஆனால் கத்திரிக்காய் வந்து ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். ஆனால் இந்த வெஜிடபிள் வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். கத்திரிக்காய் மட்டும் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி சட்னி சாப்பிட்டு பாருங்க. எனக்கு சொல்லும் போதே வாய் ஊறுது. வெஜிடேரியன்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. ஸ்பெஷலி இந்த சட்னி வெரைட்டி ரொம்ப ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோக்கு நீங்க ஒரு லைக் போட்டீங்கன்னா தான் வந்து எனக்குமே கொஞ்சம் ஓகே, நம்ம வீடியோ கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னு. போற வியூஸே 50 பேர் 100 பேர் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அதில் யாரும் லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் வீடியோ போடுறதா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. பருப்பெல்லாம் நல்லா வதங்கி அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரும். நல்லா வறுத்த வந்து வாசனை வந்து சூப்பரா வரும். நம்ம வீடே வந்து மணக்கும், அந்த அளவுக்கு நல்லா வாசமா இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் சேர்த்துலாம். நான் இன்னைக்கு முள்ளங்கியும் zucchiniயும் சேர்த்திருக்கேன். வெறும் zucchini போட்டாலும் சூப்பரா இருக்கும் இதுல. இது கூடவே நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரம் அதிகமா சாப்பிடுவேன். அதுவும் இல்லாம இந்த சட்னி வந்து கொஞ்சம் இது வந்து நம்ம ரெகுலரா செய்யற சட்னி எல்லாம் இல்ல. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சட்னியை செய்வோம். அதனால செய்யும்போது கொஞ்சம் காரமா செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. இவ்வளவு மிளகா போடுறீங்களே காரமா இருக்காதா அப்படின்னு தோணும் உங்களுக்கு. ஆனா செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கணும். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இதுல சும்மா 2 ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் ஒரு புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். நிறைய தேவையில்ல, கொஞ்சமா போதும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வந்து இந்த லோ ஃப்ளேம்லயே இது குக் ஆகணும். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதனாலதான் பைபாஸ் பண்றோம், பைபாஸ் இதனாலதான் ரீப்ளேஸ் பண்ணணும். திரும்பி நம்ம கேட்டா அது திரும்ப டாபிக்கா போயிட்டு திரும்ப வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு இப்ப நீங்க சொல்றீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபைன் பேஸ்டா பண்ணாலே நல்லா இருக்கும். ரொம்ப கொரன்னு இல்லாம ஓரளவுக்கு. தண்ணி ஊத்த வேண்டாம், அப்படியே அரைச்சுக்கோங்க. தண்ணி வேணும்னா லைட்டா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊத்தினா போதும். முதல்ல அரைச்சி பார்ப்போம். அரையலைன்னா கொஞ்சமா லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம்.
முதல்ல ஒரு 2 பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். மிக்ஸி ரொம்ப தடுமாறுது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு 1/2 கப்பு தண்ணி. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அப்படியே முழன்னு இல்லாமல் ஓரளவுக்கு ரொம்ப குருணையாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம புதினா சட்னி அரைப்போம்ல அதே கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது தாளிக்க தேவையில்லை, தாளித்தாலும் ஓகே தான். ஆனால் தாளிக்காமலே இந்த சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாண்ட்விச்லாம் செய்யும்போது நடுவில் வந்து இந்த புதினா சட்னி தடவும்ல, அந்த மாதிரி இதையும் நீங்கள் தடவி சாப்பிட்லாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்கு சேர்க்கும் போது தான் வந்து காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். வேறு எதுக்கு செஞ்சாலும் காரம் கம்மியாக செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ரைஸ் கூட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற டிஷ் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நான் என்ன செஞ்சேன்னு காட்டவா? நம்ம கார்டன்லேயே விளைஞ்ச முள்ளங்கி கேப்சிகம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் சாம்பார் சூப்பராக இருக்கும். இதுக்கு சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான். அதனோட ரெசிபி வேணுன்னா வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறமா கோவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், தேங்காய் துருவல் போட்டு. கோவக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் வல்லாரைக்கீரை போட்டு, அதுவும் நம்ம கார்டனில் வந்து வல்லாரைக்கீரை போட்டு உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ வெறும் உருளைக்கிழங்கா கொடுக்கறதுக்கு நான் இந்த மாதிரி கீரை போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். அப்போ வந்து கீரையும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல, அதனால. அதுக்கப்புறம் நம்ம கார்டன்லேயே வந்த முள்ளங்கி zucchini வச்சு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ரைஸ் கூட முதல்ல கொஞ்சம் சட்னி சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாம்பாரோ பொரியலோ சாப்பிட்லாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கிறது. எனக்கு இந்த சட்னி ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காரமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சிலர் நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்லாம், எனக்கு நெய் பிடிக்காது, அதனால நான் அப்படியே சாப்பிட்றேன். இதில் பாதி வந்து சட்னியோடு சாப்பிட்டுட்டு மீதி பாதி வந்து கொஞ்சம் தயிரோடு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கம் எங்கே இருக்குன்னா இந்த பிளேட்டில் தான் இருக்குது. அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி. நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் எனக்கு ஓகே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, ஓகேவா? நாங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாகேஸ்வரிஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஆஸ்திரேலியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா தான் வந்து ஓகே நம்ம வீடியோ பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே.